நைட்டு ஃபுல்லாக ஒழுங்காக தூக்கமே இல்லை. ஒரே ஸ்கூல் கனவாக வந்துட்டு இருந்துச்சு. ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறது மாதிரி, ஃபஸ்ட்டு டேவே என்னம்மா லேட்டாக கூட்டிகிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் எங்களை திட்டுற மாதிரி என்னென்னமோ கனவாக வந்துட்டு இருந்துச்சு. இதில் வேறு நைட்டே நான் அலாரம் வச்சுட்டேன். 6, 6:15, 6:30, 6:45, 7, 7:15, 7:30ன்னு சொல்லிட்டு இத்தனை அலாரம் வச்சேன். பார்த்தா ஃபஸ்ட் அலாரம்லேயே எந்திரிச்சிட்டேன். எங்கே தூங்குனேன்? நான் தூங்கவே இல்லையே. அதனால் ஃபஸ்ட் அலாரத்துலேயே எந்திரிச்சிட்டேன். என் பையன்கிட்ட நைட்டே கேட்டு வச்சுருந்தேன், நாளைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு உனக்கு என்னடா வேணும் அப்படின்ட்டு. அவன் ரசம்னு சொன்னான். என்னடா நாளே ரசமா, நம்ம மங்களகரமாக ஆரம்பிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு லெமன் ரைஸ் செஞ்சு தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். நான் எப்போயும் வெரைட்டி ரைஸ் செய்கிறதா இருந்தால் குக்கரில் தான் மோஸ்ட்லி வைப்பேன். இந்த டைம் குக்கரில் வைக்கல. ஏன்னா விசில் சவுண்டு கேட்டால் என் பாப்பா எழுந்திரிச்சிருவா. அவள் எழுந்திரிச்சானா சமையல் சுத்தமாக ஓடாது. அதனால சும்மா பானையிலே வச்சுட்டேன். லெமன் ரைஸோட பர்ஃபெக்ட் காம்போவே உருளைக்கிழங்கு தான். சரி உருளைக்கிழங்கே செஞ்சுருவோன்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு தான் சீவி கட் பண்ணிகிட்டு இருந்தேன். உருளைக்கிழங்கு 2ஆக பிரிச்சுட்டேன். என் பையனுக்கு வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுத்துட்டு, எங்களுக்கு வந்து சும்மா எண்ணெய் கடுகு போட்டுட்டு தாளித்து விடுற மாதிரி. நான் சமைச்சிட்டு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஏன்னா 1 வீக்குக்கு மட்டும் பேரண்ட்ஸ் தான் கூட்டிகிட்டு வரணும், வேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் டே ஸ்கூலுன்றனால சாமிலாம் கும்பிட்டு பக்திமயமாக போனோம் நாங்கள். இவன் தான் என்னோடய பையன் சஷ்வந்த் தீரன், சச்சுன்னு கூப்பிடுவோம். பாய் பாய் சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இனி ஈவினிங் தான் போய் கூப்பிடணும்.